என்னிடத்தில் ஒரு பெண்மணி வந்திருந்தார். தனியாக தான் வந்திருந்தார் அவர் மட்டும். அவர் தனக்கு 14 வயசு ஒரு பையன் இருக்கான். ஆனால் அவன் நன்னாவே படிக்கலை. 9ஆம் கிளாஸ் படிக்கிறான். மார்க்குகள் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் 10ஆம் கிளாஸ்க்கே போட மாட்டேன், அப்படி 10ஆம் கிளாஸ் போட்டாலும் பரீட்சைக்கு அனுப்ப மாட்டோம், ஸ்கூலுடைய ரேங்க் வேணும் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஜாதகத்தை காமிச்சேன். நான் அந்த பையன் ஜாதகத்தை பார்த்துட்டு, இந்த குழந்தைக்கு சயின்ஸும் மேக்ஸும் நீங்கள் டியூஷன் வச்சு சொல்லிக் கொடுக்கணும். அந்த ரெண்டும் இந்த குழந்தைக்கு வந்து படிக்க முடியல. ஆமாம் மம்மி, எனக்கு சயின்ஸும் மேக்ஸும் வராது, ஆனால் எங்களால் டியூஷனெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். ஏம்மா, படிக்கிற குழந்தைக்கு அது படிக்க முடியலன்னு டியூஷனாக இருந்துச்சு, அது படிக்கணும் கேட்டேன். அவன் ரொம்ப ஏழை. எனக்கு அவன் ஒரே ஒரு பையன்தான். அவனை கான்வென்ட் ஸ்கூலில் சேர்த்துக்கும், பெரிய ஸ்கூலாக சேர்த்துக்கும். அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். அவன் அப்பா ரொம்ப குறைஞ்ச சம்பாத்தியம்தான். நான் படிப்படிவு இல்லாதது. கஷ்டப்பட்டு தான் வர பணத்தில் பாதி பணம் மேலே பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூல் கட்டிட்டு அவனுக்கு மட்டும் ரொம்ப சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் 6 வயலும் 4 வயலுமா தான் போயிருக்கோம். ஆனால் இந்த கஷ்டங்கள் அவனுக்கு தெரியாமல் இல்லை. குழந்தை பொறுப்பான பையனை தான் இருக்கான், சமத்தாக தான் இருக்கான். ஆனால் அந்த மாதிரி படிக்க மாட்டேங்கிறான். நல்லா படித்தாலும் மார்க் வாங்க மாட்டேங்கிறான். நான் சொன்னேன், படிப்புன்னு பார்க்குற வரைக்கும் இந்த குழந்தைக்கு வந்து எனக்கு கஷ்டமாக தான் காட்டுறதுமா. இவன் நல்ல அறிவாளியான பையன், புத்திசாலியான பையன் அப்படின்றதெல்லாம் தெரிய தேவையா. படிப்புன்னு வர சமயத்தில் அவன் பார்டரில் பாஸ் பண்ணினானா வசதி 10th ஸ்டாண்டர்டில். ஸோ நீங்கள் வந்து டியூஷன் நம்ம வைக்க முடியாதுன்றலாம் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. நான் அது ஜோசியத்தில் என்ன இருக்கோ அது நம்ம சொல்ல முடியுமா? டியூஷன் வச்சுக்க முடியாது, எனக்கு கஷ்டம்னா அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுக்கு முடியாது. அதனால் ஆனால் 10th நல்லா பாஸ் பண்ணிடுவான். ஏன் +2 வரைக்கும் கூட ஒரு பாஸ் பண்ணிடுவான். அதுக்கு மேலே உன்னை படிப்பை வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறுத்தினேன். அப்போ அவன் எதிர்காலம், அவனுக்கு கல்யாணம், காட்சி, அப்புறம் வந்து அவங்களெல்லாம் காப்பாற்றுறது, இதெல்லாம் ஒன்று மறுபடியும் ஜாதகத்தை ஆராய்ச்சி பார்த்தேன். நிச்சயமாக இந்த பையன் முடித்து வச்சு காப்பாற்றுவாங்க 2 பேரையும். ரொம்ப நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு, நல்ல புத்திசாலியான பொண்ணு வருவா, நல்ல வேலைக்கு போகிற பொண்ணு. எப்படி மாமி அது நடக்கும்? என் குழந்தைக்கு படிப்பு இருக்காதுன்னு அப்புறம் படித்த புத்திசாலியான ஒரு பொண்ணு இவனை வந்து கல்யாணம் பண்ணிப்பானா? என்ன மம்மி இருக்குது? நம்ம சொல்கிறதுக்கே ஒன்றுக்கு வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்கே இருக்கு. ஆனால் இப்போ அவனுக்கு நடக்கக்கூடிய தசாபக்திகள், அதாவது இன்னொரு 10-12 வருஷத்துக்கு இவன் படிப்பால் வசதியாக வரமாட்டான். உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தினால அவன் வசதியாக வருவான். அது சம்மந்தப்பட்ட படிப்போ அதில் சம்மந்தப்பட்ட இல்லை அவன் நல்லா வருவான். இப்போதைக்கு இவனை பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் கேட்டால் நான் இருக்கிறத நம்ம சொல்ல முடியும். நான் 10 வருஷம் கழிச்சு இந்த பையனுக்கு 14 வயசு ஆகுதுன்னு சொல்கிறேங்க. இன்னும் 10 வருஷம் கழித்து இந்த பையனுக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கிறது ஏற்படும். ஆனால் திருமணங்கிறது அவனோட 33 வயசுக்கு தான் நடக்கும். இப்போல்லாம் நடக்காது. மம்மி மேலே மேலே அப்படியே சொல்லிகிட்டே பாருங்க. நீங்கள் நன்னா ஜோசியம் சொல்லுங்க வந்து நம்ம கிட்ட அம்மா அதில் என்ன இருக்குதோ அதை தானமா நான் சொல்ல முடியும். நீங்கள் நன்னா ஜோசியம் சொல்லணும், இது நல்ல ஜோசியம் இல்லையான்னு அது மட்டும் 33 வயசுக்கு மேலே ரொம்ப பிரமாதமாக இருப்பேன் தானே வருது. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அது வரைக்கும் ஒரே டல்லாகவும் இருக்க மாட்டான். ஆமாம் மாமி, இங்கே சொல்லிட்டு பார்த்து நான் மூட்டை தூக்காது உங்களை நான் காப்பாற்றுவேன் தான் சொல்லிட்டு இருக்கான. வியப்பாகும் குழந்தை சுறுசுறுப்பு இல்லாமலாம் இல்லை, எழுந்துக்காமல் படிக்காமலாம் இல்லை. படிப்பு ஏறல அவனுக்கு. லக்ஷ்மி அயகிரி வசதி இவனு சொல்லி கொடுத்தாரு. இதை அவனை சொல்லுங்க, நீங்களும் சொல்லிட்டு வாங்க. ஏலக்காய் மேலே வந்து போடுங்க, அவனோட பரிசு சமயங்களில் ஏலக்காய் மேலே போடுங்க லக்ஷ்மி அயகிரி சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் நானும் மறந்து போயிட்டேன். 10-15 வருஷம் ஓடியே போச்சு.
ஒரு 27 வயசு அந்த பையனுக்கு கிடச்ச வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஜாதகத்தை கொடுத்தா. இப்போ கல்யாண வேலை எனக்கு வரல அப்படி. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன் கேட்டேன். மாமி உணவு சம்மந்தப்பட்டதுன்னு நான் என்னமோ நினச்சி 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் வேலைக்கு போகணுக்கெல்லாம் நினச்சிருந்தேன். அப்பாவுக்கு உடம்புக்கு வந்துட்டு ஒரு வேலையாக்கே போக முடியல. நான் கல்யாண வீட்டில் நான் சமையல் பண்ணுறேன். முறுக்கு பிடியெல்லாம் கூட மடம் எல்லா வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கான். முறுக்கு பிடி எடுத்துலேருந்து இலைய எடுத்து எச்சப்பட்ட வேலை வரைக்கும் என் கூட மாடு மாதிரி வழிச்சுட்டு இருக்கான். பிகாம் வரைக்கும் படிச்சுப்பான். வேலைக்கு போகிறானா? வேலைக்கும் போகிறான். லீவு நாட்டில் கல்யாணம் கட்சினா என் கூட வந்து எல்லா வேலையும் போகிறான். நான் வராதடா வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். அம்மா நீ கஷ்டப்படுறத பார்த்தீங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியுமா என்ன? ஏன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறான். கல்யாணம் வீட்டில் கூட எனக்கு வேலைகளை குறைக்கிறான். ஒரு கை குறைஞ்சதுன்னா பரிமாறுறான். இலைய எடுக்க ஆள் வேலைன்னா அது இலைய எடுத்து போடுறான். ஒரு வேலை செஞ்சு ஒரு வேலை தெரியாது இந்த மம்மி. அவ்வளோ பம்பரமாக இருக்கான், அவ்வளோ சமத்தாக இருக்கான், அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கான், எல்லாம் இருக்கான். வேலைக்கும் போகிறான். ஆனால் அவன் சொல்லிக்கிற வேலை வந்து பெரிய கம்பெனி வேலை, பெரிய சொல்லிக்கிற மாதிரி பெரிய உத்தியோகன்றதுலாம் இல்லை. நான் 4-5 இடத்துல பொண்ணு பார்க்க போயிட்டு வந்துட்டு அவள் வந்து நீங்கள் ஏன் போய் சொல்லுங்க, அவன் இலைய எடுத்து வச்சு பெட்டினா நாங்களே பார்த்துவான், நீங்கள் வேறு ஆளை பாருங்கன்னு சொல்லிட்டு வா, எனக்கு ரொம்ப இழப்பமாக போயிடுச்சுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். நான் சொன்னேன், இதில் என்ன இழப்பு இருக்கும்? ஒன்றும் இழப்பம் கிடையாது. 10 பேருக்கு சாதம் போடுறதுன்ற எவ்வளோ பெரிய புண்ணியம். யார் பொங்கி வச்சா நான் என் கையால் பரிமாற முடியும்? 10 பேர் சாப்பிட்ட இலையை எடுக்கிறது மகா புண்ணியம். தேவர்கள்லாம் வாழ்த்துவாத. அந்த மாதிரியான நல்லா செய்ய தானே செய்கிறான் அவங்க பையன். மற்ற வருமானம் சொல்லிட்டு போட்டான், வேலைக்கு தானே போகிறான், ஏதோ 4 காசு சம்பாதிக்கிறான். ஆனால் இப்போ எனக்கு இன்னும் வேலை வரல, கல்யாண வேலையெல்லாம் 33 வயசு தான் கல்யாணம் ஆகிட்டு. இப்போல்லாம் தேட வேண்டாங்கிறீங்க. எப்போவுமே தேட வேண்டாம், அவன் தேடிட்டு வரும். நீங்கள் அவனுக்கு அது பொண்ணு தேட வேண்டாம். பொண்ணாத்துக்கார அவனை தேடிட்டு வருவா. இந்த மாமியும் சொல்லுங்க, ஒரு சாதாரண சம்பளம், ஒரு சாதாரண வேலைக்கு போயிட்டுருக்கான்னு இவனுக்கு தேடிட்டு எல்லோரும் வருவாள். மம்மி நம்ம தேடி போய் 4 பேரை கேட்டுச்சு அந்த மனசு தூக்கி அடிச்ச மாதிரி பேசினா மனசு ஒடிஞ்சு போய் வந்திருக்கேன் நான். நீங்களும் அப்படி சொல்கிறேன். இந்த ஜாதகத்தை காட்டுற உண்மையை தான் நான் சொல்கிறேன். உங்கள் பையனை தேடின்னு வந்து கல்யாணம் கொடுப்பேன். நீ கவலைப்படாமல் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் கல்யாணத்துக்கு வேலையை வரல, 33 வயசு முடியணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அவ்வளோ போய்ட்டுறேன். நானும் மறந்து போயிட்டேன். நான் நிறைய பேருக்கு ஜோசியம் பார்க்குறேன், அவள் ஒத்துரே தானே ஞாபகம் இருக்குது, மறந்துட்டேன். அப்புறம் சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவள் வந்தாள். பையன் அற்புதமாக அவ்வளோ பெரியவனா நல்லா வளர்ந்துருக்கான், அவ்வளோ சமத்தாக இருக்கான், நல்லா இருக்கான், பிரகாசமாக இருக்கான், பார்க்க லட்சணமாக இருக்கான், எல்லாம் இருக்கான். பையனை அழைச்சிட்டு வந்தார். மாமியை செய்விடா, விழுந்து செய்விடணும். எதுக்கு நான் இப்போ என்ன சொல்லிட்டேன், நான் விழுந்து செய்யணும் அப்படின்னு. அப்படி இல்லை, எந்த எந்த ரோலை நம்மளுடைய வழி இருந்தாலும் அந்த 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 மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிறதுக்கு உண்டானபடி நீங்கள் பண்ணி விட்டுங்க. அதுக்கே முதல்ல உங்களுக்கு நாங்கள் விழுந்து செய்யணும். இப்போ இவன் இருக்கிற வேலையிலே கொஞ்சம் ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. இப்போது 32 வயசு முடிய போகுது. இப்போது ஜாதகங்கள்லாம் வந்துட்டு இருக்குது, பார்க்கலாமா அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஜாதகத்தை பார்த்தது. அப்போது நான் சொன்னேன், இவனுக்கு தேடியே வரும், இந்த ஜாதகங்கள்லாம் பொருத்தமல்ல, தேடியே வரும், நல்லா நடக்கும் சொல்லி அனுப்பிச்சுட்டு. இவன் அம்மாவுடைய இந்த சாதம் பரிமாறுறது, இலை எடுக்கிறது, பாயசம் கொடுத்தது, எல்லா வேலையுமே பண்ணிகிட்டு இருக்கான் இல்லையா. அது சாப்பிட்டுருக்குற ஒரு பெரிய வரைக்கும் அந்த பாயசம் கொடுத்துட்டு வரல, அந்த பரிசாருக்கிற வரல அன்றைக்கி. இல்லை எனக்கு போய் இந்த தடப்பா இமயத்து கட்டினு எல்லாருக்கும் பாயசம் கொடுத்து போயிட்டா. அந்த பெரியவர் இலையில மட்டும் பாயசத்தில் அந்த பெரியவருக்கு பாஞ்சின்னு வந்த மாதிரி கோவம் வந்துவிட்டு, எங்களை மாதிரி வயசாண்டு போனால் நாக்கு நீட்டி நேரத்துக்கு கல்யாணத்துக்கு வரோம், நீங்களாம் 1000 ஹோட்டலுக்கு போங்க, என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டு போங்க, எங்களால் நம்ம கல்யாணம் கட்சின்னு வந்தால் தானே ஒரு பாயசமோ ஒரு உடையோ அதை கூட போடாமல் போய் எடுத்துனே போறியே அப்படின்னு கூச்சப்பட ஆரம்பிச்சிட்டு, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பாயசத்தை எடுத்து கொடுத்தோம். அதுக்குள்ளே இங்கே இருக்கலாம். சார் அவர் பரிசாரகர் கிடையாது, அவர் இதில் கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணுறாரு, வேறு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோசரம் வந்தார், வேறு ஒன்றும் இல்லை, யாரும் வந்தானே பண்ண வேலை ஒழுங்காக பண்ண வேண்டாமா அப்படின்னு கூச்சப்பட்டுனா எழுந்தார் அந்த பெரியவர். தடார்னு அந்த
இந்த நாற்காலி தடிக்கு கீழே விழுந்துட்டேன். உடனே இந்த பாயசம் இதெல்லாம் கொண்டு பாயசத்தை பக்கத்தில் வர வந்த பரிசாரர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே குழந்தை தூக்குற மாதிரி அவர் தூக்கின்னு ஆட்டோ வர வச்சு ஆக்ஷன் போய் டாக்டர்கிட்ட காமிச்சு அவர் இந்த மாதிரி கூசப்பட்டதுல இந்த மாதிரி பிபி ஏறிட்டு வரணுமோ தெரியல அவருக்கு. இதை மருந்து மாத்திரை கொடுத்து பத்திரமா அவளோட வீட்டில் கொண்டு போய் விட்டேன். விட்டுட்டு கிளம்பிச்சு. அவர் கேட்டு கொஞ்சம் நேரம் தான் உனக்கு திட்டினேன் நான். அப்படி கூட எப்படிப்பா உனக்கு என் பேரில் பாசம் வந்தது? இது என்ன இருக்க மனுஷாபிமான பின்ன என்ன பின்ன இன்றைக்கி திட்டிப்போம் நாளைக்கு ஒன்று செஞ்சுப்போம், அவ்வளோதான். மனுஷன் என்ன இருக்குது? அதோட உங்களுக்கு என்ன தெரியும்? நான் பரிசாக இருக்கிறேன்னு நினச்சி நீங்கள் திட்டினுக்குள்ளே இருமா. பரிசாக இருக்கிறத கூட திட்டக்கூடாது, அவ்வளோ மனுஷாக தானே. எந்த இலையிலேருந்து விட்டு போச்சு தெரியுமா என்ன அவனுக்கு? எனக்கு குத்தலை, எனக்கு கொஞ்சம் பாயசம் ஊற்று அப்படி சொல்ல வழியா நீங்கள் திட்டின்னு தான் ரைட் பண்ண கிடையாது. ஆனால் அதுக்கு இருக்குன்னா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் இருக்கா ஆற்றுல யார் இருக்கா என்ன இருக்கான்னு ஆற்றுல யாருமே காணும். என்னோடய டாக்டர் தான் இருக்கா, டாக்டர் வந்து ஆஃபீஸ்க்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடு. ஏன் மறுபடியும் திட்டத்துவா? ஐயோ அதுக்கு இல்லை ஃபோன் நம்பர் அவசியம் வேணும், ஃபோன் நம்பர் வாங்கி. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து அவரே வந்தார். இந்த பிள்ளையத்து அவரே வந்தார். உங்கள் பிள்ளைய தான் எனக்கு மாப்பிள்ளையாக வந்து. என்ன சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால் அவள் அம்மா அப்பாலாம் இன்னும் புரியல அவளுக்கு. அவர் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொன்னேன். அதுக்கோசரம்லாம் நீங்கள் பரிதாபப்பட்டினா அவனை மாப்பிள்ளையெல்லாம் ஆக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு என்னது உங்கள் வீட்டு மாப்பிள்ளையா வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கனால எங்களுக்கு தன்மான இடம் கொடுக்காது, நாங்கள் ஏழையோ பழையோ எங்களுக்குள்ள அவன் ராஜா அப்படின்னு சொன்னேன். உங்கள் ராஜா உங்கள் ராஜாவே இருக்கட்டும், வீட்டோட மாப்பிள்ளைலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த பிள்ளையா நான் ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளையை தான் எதிர்பார்த்துருந்துக்கணும். உங்கள் பொண்ணு என்ன பண்ணுறா? என்ன படிச்சுருக்கா? என் பொண்ணு நிறைய படிச்சுக்கா, பெரிய இதை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான். அப்போ வேணா இவ்வளோ பண்ணி போல என் பொண்ணு நான் சொன்னால் கேட்பேன். என் பொண்ணுக்கு 27 நாள் ஆகிடுச்சு தான், பிறந்து 27 நாள் ஆகிடுச்சு என்னோடய மனைவியை இறந்து போயிட்டான். அதுலேருந்து அப்பாவா அம்மாவா நான் தான் அவனுக்கு எல்லாத்தையும் பார்த்து செய்கிறேன். நான் கல்யாணம்லாம் பண்ணிக்கல. நான் என் மனைவியும் வாழ்ந்தது 4 வருஷ காலமாக. அதுக்கு அடையாளம் என் குழந்தை 10 வாழ்ந்துட்டே நான் அடையாளம் பார்த்துருக்கேன். இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி என் குழந்தைய குடும்பப்படுத்த வளர்ந்த இடத்துல நான் கல்யாணமே பண்ணிக்கல. என் குழந்தைக்கோசமே நான் வாழ்ந்துட்டேன். கொஞ்ச நாள் குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாமல் இருந்த அப்புறம் வளர தெரிஞ்ச உடனே என் பேரில் அவருக்கு ரொம்ப பரிதாபம் ஆகிப்போச்சு. இருந்தாலும் அப்பா நமக்கு இருக்கான்னு சந்தோஷம் சமத்தா அவள் வளர்ந்துன்னு வர. நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் அவள் கேட்பேன். நான் படிக்க வச்சு அவள் படித்தா, அவ்வளோதான். மற்றபடி அவளுக்கு கர்வமோ அதுவோ அப்பா சொல்கிற வரணும் பண்ணிக்க மாட்டேன் அந்த மாதிரியான சுபாவம் சொல்கிற குழந்தையே கிடையாது. என் பேச்சுக்கு மறுபேச்சு சொல்கிற குழந்தையே கிடையாது. அவளுக்கு எது நல்லதோ அதை தான் நான் பண்ணியிருப்பேன். நான் விரும்புறது என்ன தெரியுமா? பணமோ காசோ உத்தியோகமோ அந்தஸ்தோ இல்லை. என் குழந்தை சின்ன வயசுல தாய் அன்பு இல்லாமல் இருக்கா. தாய்க்கு தாயா அவள் தப்பு பண்ணால் கூட மன்னிச்சு என்ன கேட்கறதுக்கு ஒரு மனுஷன் வேணும். அந்த மாதிரியான மனுஷன் தான் என் குழந்தைக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த பிள்ளைய எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் அவளை திட்டிருக்கேன். அதையெல்லாம் ஒரு மனசுலேயே வச்சுக்காமல் எனக்கு இவ்வளோ தூரம் என்ன ஒரு பிள்ளையாண்டான் இந்த காலத்தில் பண்ணுறான் அப்படின்னா இந்த குணத்துக்கு முன்னாடி பணமும் பதவியும் அந்தஸ்தும் என்ன இருக்கும்? சரி, நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க, இப்போ பண்ணிக்கிறங்கோ. அப்போ நாளைக்கு வந்து ஒன்றும் சொல்லிடக்கூடாது. என் பையனை படிப்பு வரல, அதனால் படிப்பை நிறைய படிக்க வைக்கல. பெரிய வேலைக்கெல்லாம் போவான்னு நாங்கள் உறுதியில் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லாட்டா போங்க, நான் அவங்க பிள்ளையை படிக்க வைக்கிறேன். அவர் எவ்வளோ வருஷத்தை வரணுமோ அந்த அளவுக்கு நான் கொண்டு வரேன். அவருடைய குணத்துக்கு எல்லாம் அவருக்கு வரும் அப்படின்னு சொல்லி கல்யாணமும் ஆயிடுத்து. ஆனப்புறம் அவர் மாடியும் கீழுமா அவருடைய வீடு அந்த இடத்துல அவர் கீழே இருக்கிற இடத்துக்கு அவர் இறங்கி போயிட்டு
பிள்ளை மாப்பிள்ளை பிள்ளை மாட்டு பொண்ணு, ஏன் நீங்கள் கூட வந்து மேலே நீங்கள் கொடுத்துரும் பண்ணலாம். மாப்பிள்ளை பொண்ணோடு ஏதோ நான் இருக்கேன்னு எட்டி பார்த்துட்டா போகிறேன் அப்படின்ற அளவுக்கு அவர் இறங்கி வந்தார். இப்போ நல்லா கல்யாணமாகி அவன் ரொம்ப நல்லா இருக்கான். நிறைய படிக்கவும் வச்சுருக்கே. அப்போ என்னென்ன சப்போர்ட்ஸ் இல்லையோ, என்னென்ன வந்து இந்த படிக்கிறதுக்கு என்னென்ன உதவி கடைகள் இல்லையோ அதெல்லாமே பண்ணி நல்லா ஆஃபீஸ் பரீட்சையெல்லாம் எழுதி வச்சு பெரிய ஆளாக இருக்கான். அப்போ இப்போவும் அம்மா கூட போகிறான். அவன் இப்போவும் அம்மா கூட போகிறான். ஆனால் இப்பப்போ சொல்லிட்டான், அம்மா இனிமேல் அவசியம் இல்லைம்மா நமக்கு. அம்மா இதுதாண்ட ஆத்ம திருப்திடா எனக்கு, ஆத்ம திருப்தியான இருக்கட்டும். ஆனால் இனிமேல் உனக்கு வயசுமாச்சு, அதனால் நீ போக வேண்டாம், நீ போய் தனியாக அல்லாடினா நானும் வருவேன். அதனால் இப்போலாம் அம்மா சமையல் வேலைக்கெல்லாம் இப்போலாம் போகிறதில்லை. ஜாம்னு இருக்கா அவள் குழந்தையோ நம்ம பையனால். அப்போ தான் அவள் சொன்னான், மம்மி அன்றைக்கே சொன்னேன், 33 வயசு மேலே ரொம்ப நல்லா இருப்பான், வரன் வந்து தேடின்னு வந்து வரும், நல்லபடி வச்சுப்பான் அவங்களெல்லாம் சொன்னாங்களே மம்மி. அன்றைக்கெலாம் நான் நம்பலை மம்மி, இன்றைக்கி நம்புகிறேன் மம்மி உங்களை அப்படின்னு சொல்லி சொன்னான். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சொல்கிறது அப்படிங்கிறதுக்கோசரமே இல்லை, ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நிஜம். அது எப்போ வந்து அந்த நல்லது நடக்கணும் அப்படின்னு பகவான் நினைக்கிறாரோ அப்போ தான் அந்த நல்லது வந்து நடக்கிறது. சில கிரகங்கள் சில திசைகள்லாம் போய் தான் சில பேருக்கு நல்லது கிடைக்கணும்னா அந்த திசைகளை கட்டப்படுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சற்றான அந்த கஷ்டங்கள் விடிஞ்சு நல்ல காலங்கிறது பிறக்கிறது. அதனால் நம்ம எல்லாருக்குமே வேண்டியது கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம், பகவான் பேரில் நம்பிக்கை அப்படிங்கிறத நான் இந்த ஜோதிடத்துக்கு மூலம் தெரிஞ்சுட்டேன். இது அவங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி.